Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம். how to prepare TNPSC group 1 prelims and mains examinations at a time அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ 2025ல நம்ம TNPSC group 1 preliminary examination அப்படி ஜூன் 15 அப்படினு உங்களுக்கு தெரியும். அது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து அக்டோபர் நவம்பர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 2026 எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த வருஷத்துல கொஞ்சம் இயர்லியராகவே, அதாவது இயர் எண்டில் மெயின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இல்லாமல் இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் வந்து முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து ஒரு 3 to 4 months தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 3 to 4 மாசத்துல நம்ம 9 யூனிட் அப்படின்றது வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்றதா, படிக்கிறதா, ரிவிஷன் பண்றதா, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதா அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் பிரச்சனை கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அப்ப நம்ம அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது. கரெக்டா அவங்க சொன்ன டேட்ல எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண தான் போறாங்க. சோ அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் படிக்கும் போதே நம்ம எப்படி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் எடுக்கிறது, அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் பிராக்டிஸ் எப்படி பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சோ அப்ப செல்ஃப் ஸ்டடியா நீங்க பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க. ஆல்ரெடி நான் வந்து பிரிலிம்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் அண்ட் மெயின்ஸ் கிளாஸ் போயிருக்கேன் அண்ட் மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங்லாம் பண்ணிருக்கேன். பட் என்னால பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல, மெயின்ஸ் என்னால வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணி சர்வீஸ் வாங்க முடியல அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரே நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணணும். வேற ஆப்ஷனே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா வந்து பிரிலிம்ஸ்க்கு அப்புறமா நம்ம இருக்கிற டைம்ல வந்து மொத்தமா நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது வந்து டூ ரிஸ்கியா வந்து மாறிடும். ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெயின்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஸ்டடி பிளான் வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறது அப்படின்றத வந்து பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் 2 பேருக்குமே நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட் டைமாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஓரியன்டா, அதே மாதிரி ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணாதான் நம்ம வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 160 கொஸ்டின் வந்து கரெக்டாக போடுறது வந்து. அதே மாதிரி மெயின்ஸ்க்கு அப்படின்றது வந்து நம்ம இப்பவே வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து மெயின்ஸ் அப்படின்றது சிரமம் இல்லாம நம்ம சூப்பரா எழுதி அதிகமான மார்க் எடுத்து 2025 அப்படின்றது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத இயரா மாறப்போகுது. அடுத்த 30-40 வருஷம் வந்து நீங்க எங்க இருக்க போறீங்க, என்னவா சர்வீஸ் பண்ண போறீங்க அப்படின்றது டிசைட் பண்ணக்கூடிய இயரா வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம ப்ரிலிம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 2 விதம் ஃப்ரெண்ட் வந்து. ஒன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய வீக்னஸ் என்ன, எந்தெந்த சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க, கொஸ்டின் வந்து அதிகமாக தப்பு பண்றாங்க அப்படின்றது அவங்க அனலைஸ் பண்றதே கிடையாது. ஸோ அதனால என்ன திருப்பி அகைன் அண்ட் அகைன் கஜினி முகமது மாதிரி படையெடுத்து போய் முகமது கஜினி மாதிரி படையெடுத்து போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஸோ அப்போ செல்ஃப் அனலைசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷராக வரவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லைனாலும் அவங்க குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா தெரியணும். அதனால கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அட் த சேம் டைம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வெயிட்டேஜ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு டைம் அலாகேட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கொண்டு போகிறோம். அதுக்கடுத்து செகண்ட் சப்ஜெக்ட் நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா தமிழ் சொசைட்டி வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்குறோம். ஸோ அந்த சப்ஜெக்டை கொண்டு வரப்போம். அப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த மார்க் ப்ரிஃபரன்ஸ்ல போக போறோம். அப்ப ஏற்கனவே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏற்கனவே எக்ஸாம்ல எழுதிருக்கீங்க, பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி கண்டிப்பா அதுல எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான். அப்ப அதுதான் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியால அதிகமா இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிருக்காங்க நிறைய மாணவர்கள் வந்து. சோ அப்ப அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய எக்கனாமிக்ஸா இருக்கு அப்படி பார்க்கணும். அப்ப நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஆரம்பிக்கிறேன். சப்போஸ் இல்ல எனக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா வரும், எனக்கு தமிழ் சொசைட்டி தான் சரியா வராது, தமிழ் மீடியம் இல்ல நான் இங்கிலீஷ் மீடியம், அதனால என்ன அதுல வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். இல்ல எனக்கு வந்து ஹிஸ்டரியில சரியா வரல, பாலிட்டியில சரியா வரல, அந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்ப நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் இல்ல அதிகமான மார்க்ஸ் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டை நம்ம டெய்லி ப்ரிப்பரேஷன்ல இப்ப நம்ம பிப்ரவரியில இருக்கோம். பிப்ரவரியில இருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்து 4 மாதங்கள் இருக்கு நம்ம கையில. அப்ப அந்த 4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா மார்க் அதிகமா கேட்கிற சப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா அதே வந்து ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, எக்ஸாம் எழுதிருக்கீங்க, பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஷெட்யூல்ல கண்டிப்பா இருக்கணும். ஒண்ணு. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் கடைசியா படிச்சுக்கலாம் அப்படின்னு கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது குரூப் 1 பிரிலிம்ஸ்ல பொறுத்தவரையும் வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 30 to 40 வரைக்கும் கூட போயிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. அதனால அப்ப நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இருக்கும். அதனால இப்பவே நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது அப்படின்றது முக்கியம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து அவைலபிளா உங்களுக்கு இருக்க போது. ஜூலைல இருந்து நம்ம ஏப்ரல் வரைக்கும் கவர் பண்ண போறோம். ஸோ 10 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுக்க போறோம். பிளஸ் அதுக்கான PDF வந்து பைலிங்கல் ஃபார்மேட்லயே இருக்கும். தனித்தனியா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஃபார்மேட்ல நீங்க ஆப்ல டவுன்லோட் பண்ற மாதிரி அவைலபிளா இருக்கும். நீங்க அங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க பண்ணிக்கலாம்.
அப்ப ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாருமே பண்ணணும், புதுசா படிக்க ஆரம்பிக்கணும் பண்ணணும், ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களும் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம், அல்லது அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய சப்ஜெக்ட் அது வந்து கண்டிப்பா நம்ம ஷெட்யூல்ல இருக்க போகுது. செகண்ட் வந்து என்ன சொன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து. அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் வந்து கேட்கலாம். அப்போ 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றது அதுவும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன்னா அதுல அதிகமான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து வாங்குறாங்க, அப்ப நீங்களும் வாங்கி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப ஆப்டிடியூடுக்கு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்றது. இதை நான் பலருக்கு அட்வைஸ் பண்றேன், ஆனா அப்படி பண்ணும்போது எனக்கு தெரியல, எனக்கு புரியல அப்படின்றாங்க. அதனால என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கோம்னா, இப்போ உங்களோட சேர்ந்து நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். ஸோ வீக்லி ஒரு செட் 25 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். வந்து நம்ம இப்படியே இதை கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கிறது 20 வாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு நம்பர் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 16 வாரத்துக்கு 16 செட் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போறோம். அப்ப 16 × 25 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதை உங்களுக்கு PDF கொடுக்க போறோம். இப்ப டாபிக் வைஸ் பிரிச்சு நம்ம சால்வ் பண்றதே டாபிக் வைஸ் பிரிச்சு ஒவ்வொரு டைமும் சால்வ் பண்ணி முடிச்சோன்னே அது PDF எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு டிரைவ் லிங்கா ஷேர் பண்ண போறோம். நீங்க அதை பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டுட்டு ஒவ்வொரு டாபிக் மொத்தம் 16 டாபிக் இருக்கு ஆப்டிடியூட்ல. 16 டாபிக் நீங்க 16 பிரிச்சுக்கிட்டு என்ன 10 பேஜா பிரிச்சுக்கிட்டு ஒரு 180 பேஜ் இருக்கு நோட்டை வாங்கிக்கோங்க. அந்த 10 பேஜ் பிரிச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்படியே அதுல வந்து எழுதிட்டே என்னோட வந்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்னோட சேர்ந்து படிக்க போறீங்க, ஆப்டிடியூட் என்னோட சேர்ந்து படிக்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் பண்ண போறீங்க, அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றவங்க பண்ண போறீங்க. அப்ப நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட். ஏற்கனவே படிக்கிற மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க கிளியர் ஆகல அப்படின்னா வந்து அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நம்ம 1 மாசமாவது படிக்க போறோம், தேவைப்பட்ட 1.5 மாசம். அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அடுத்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, அதாவது பர்சன்டேஜ் வைஸ் போட்டு நான் அதிகமா இதுல தப்பு பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ரொம்ப அதிகமா தப்பு பண்ணிட்டேன், அடுத்து வந்து ஹிஸ்டரியில பண்ணிருக்கேன், அடுத்து வந்து பாலிட்டியில பண்ணிருக்கேன்னா அப்ப ஃபர்ஸ்ட் 1.5 மாசம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில நீங்க ஆரம்பிக்கிறது இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த சப்ஜெக்ட். அடுத்த 1.5 மாசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட், அடுத்த 1.5 மாசம் அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 மாசம் இல்ல 4 மாசம் வரும்போது வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்டை கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். கண்டிப்பா ஜூன் பிரிலிம்ஸ் நம்ம எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணிடுவோம். இதை நம்ம அனலைஸ் பண்ணாம திருப்பி போகும்போது திருப்பி அகைன் அந்த சப்ஜெக்ட்ல மார்க் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃப்ரெஷரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கிற எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் வந்து தமிழ் சொசைட்டி, தேர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாலிட்டி. அவ்வளவு இதை வச்சுக்கிட்டீங்கன்னாவே 50 40 40ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 130 கொஸ்டின் இதுல இருந்து வந்துட போகுது. இது ரெண்டாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15ல இருந்து 25 வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கொஸ்டினும் நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க, நம்மளுடைய ஆப்ல போயிட்டு நீங்க PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலயும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அண்ட் ஆப்டிடியூட் உங்களை 25க்கு 25 எடுக்க வைக்கிறதா ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்ம வீக்லி வந்து ஒரு செட் TNPSC கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் ஈவன் வந்து அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஈவன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க ஆன்சர் ஞாபகம் இருந்ததுன்னா அப்படியே கூட போட்டுட்டு வந்துடலாம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்தாங்க, இப்போ எக்ஸாம்பிள் RS அகர்வால்ல இருந்து எடுத்தாங்களா, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்தாங்களா அப்படின்ற சோர்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அங்க நான் சொல்ல போறேன். அப்ப என்ன ஆனா இன்னும் நீங்க படிக்கிறதுக்கு ஆர்வமா இந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்துருக்கீங்க, அப்ப அந்த சோர்ஸ்ல இருக்க அந்த சாப்டர் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்க போறீங்க. அப்ப உங்களை 25க்கு 25 வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல போட வைக்கிறது அப்படின்னு தான் இதுல டார்கெட்டா இருக்க போகுது. அப்ப இதுதான் ஃப்ரெண்ட் வந்து பிளான். ஸோ இப்போ இந்த பிளான்ல வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் சப்ஜெக்ட், அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் பார்த்தாச்சு. இப்போ 3 சப்ஜெக்ட் வந்துருச்சு. இந்த 3 சப்ஜெக்ட் இல்லாம அடுத்து நீங்க அடிஷனலா என்ன பண்ணணும்? ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன், புக்ஸ்ல அண்டர்லைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து பெட்டர் வந்து. இப்போ நம்ம ஆரம்பிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஈவன் ஹிஸ்டரியில இருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். வந்து சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 சப்ஜெக்ட்லயுமே வந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்க, டாபிக்ஸ் நிறைய இருக்கு. அப்ப ஹிஸ்டரியில 25 கேள்வி கேட்கறோம். ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து பண்டைய கால இந்தியா, மத்திய கால இந்தியா, அதுக்கப்புறம் நவீன இந்திய வரலாறு அப்படின்னு இந்த மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட சேர்ந்த மாதிரி INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் ஸ்டேட். ஸோ அப்ப ஹிஸ்டரியில நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்ப ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 வாரத்துல நம்ம ஹிஸ்டரி கவர் பண்ணணும். எது அதர் தென் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட், ஆறு அதிகமா கொஸ்டின் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட். அது இல்லாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்க போறோம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம், பிரிலிம்ஸ் ஓரியன்டா அப்படி பார்க்கிறோம். அப்ப அந்த 4 விதமான சப்ஜெக்ட் நம்ம பார்க்கும்போது ஆப்டிடியூட் த்ரூ அவுட் எக்ஸாம் டிராவல் ஆக போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் த்ரூ அவுட் எக்ஸாம் டிராவல் ஆக போகுது. ஒரு மாசம் இல்ல 1.5 மாசம் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட், அதிகமா கொஸ்டின் கேட்கிற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி சப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ண போறோம். சப்போஸ் ஹிஸ்டரி தான் எனக்கு வீக்கான சப்ஜெக்ட், நான் அதை வந்து அங்க போட்டுட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணலாம்
பாலிட்டி எடுத்துக்கலாம் ஆர் எக்கனாமி எடுத்துக்கலாம் ஆஸ் யுவர் விஷ் உங்களுடைய விருப்பம் தான் வந்து அந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் வந்து ஸோ அப்ப மொத்தம் ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம பிளான் பண்றோம் ஸோ அப்ப அந்த 4 சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது ஃபுல் டைம் பார்ட் டைம் வந்து என்ன பண்ணிடலாம் ஆனா ஃபுல் டைம் நான் எவ்வளவு டைம் போறோம் அதுல பார்ட் டைம் அப்படியே பாதியா போட்டுக்கோங்க அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் ஸோ 1 hour என்ன பண்ண போறோம் அப்படின்னா எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் நான் என்னத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிகமான கொஸ்டின் எது கேட்கறாங்கன்னா எக்கனாமிக்ஸ் அதை போட்டுக்கோங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸா இருந்தா அதை போட்டுக்க வேண்டியதான் ஸோ அப்போ மேக்ஸிமம் மார்க் வந்து எதுல கேட்கறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட் 1 hour ஃப்ரெண்ட் வந்து போட்டுக்க வேண்டியதான் இது வந்து டைமிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்க 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் இல்லை காலையில் 7 மணிக்கு எழுந்திரிக்கணும் இல்லை நைட் 12 மணிக்கு படிக்கணும் அதெல்லாம் நான் சொல்ல போறேன் அது வந்து உங்களுடைய விருப்பம் வந்து ஆனா எனக்கு நீங்க டெய்லி பண்ண வேண்டியதுல வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய மேக்ஸிமம் கொஸ்டின் அப்படின்னு பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும் அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்ம சப்ஜெக்ட் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா half an hour வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 minutes வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி நான் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து டெலிகிராம் சேனல்ல போட்டுட்டு இருக்கேன் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து ஸோ அப்ப நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது வந்து கண்டிப்பா அதை வந்து பண்ணலாம் அடுத்து நம்மளுடைய சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கான நியூஸ் பேப்பர் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ அப்ப அதை ரெகுலரா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது ஏன்னா இது எங்க வரையும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போற வரையும் இது வந்து முக்கியம் இந்த ப்ராசஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங் அதை வந்து நம்ம மாற்றவே போறது அப்ப 2 சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சிச்சு அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1 மணி நேரம் வந்து கண்டிப்பா 1 hour வந்து என்ன பண்ண போறோம்னா ஆப்டிடியூட் பிராக்டிஸ் பண்ண போறீங்க அதான் மேக்ஸ்னு சொல்லுவோம் கணிதம் சொல்லிட்டு புதுசாக வரவங்களுக்கு ஆப்டிடியூட்னா என்னன்னு தெரியாது ஸோ கணிதம் அப்ப ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி அப்படின்றத நம்ம பண்ணணும் ஸோ அதுல ரீசனிங் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம டெய்லி என்ன பண்ண போறோம் மண்டே டு ஃப்ரைடே வந்து 5 நாள் வந்து பார்க்க போறோம் என்னோட சேர்ந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ நீங்களா பண்ண போறது இந்த சப்ஜெக்ட் செல்ஃப் ஸ்டடியில இது 2 வந்து என்னோட சேர்ந்து பண்ண போறீங்க ஸோ 3வது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் டைம் படிக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவன் வந்து நீங்க வந்து ஒரு 3 to 4 hours கூட டைம் வந்து போட்டுக்கலாம் வந்து பார்ட் டைமா படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் 1.5 மணி நேரம் ஸோ அப்போ 3 hours ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 3 hours என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சப்ஜெக்ட் வந்து அப்போ யூனிட் வைஸ் வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது இங்க யூனிட் வைஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் வந்து அந்த டைம்ல கவர் பண்ணிடும் 1 மணி நேரம் போட்டு ஈவன் வந்து அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்டாக கவர் பண்ணிடும் நாங்கள் மொத்தமாவே நமக்கு 6 யூனிட் தான் இருக்கு வந்து அப்ப யூனிட் வைஸ் அப்படின்றது 4 யூனிட் தான் இங்க வரும் மீதி வந்து ஏன்னா இங்க 2 கவர் பண்ணிடும் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கிற 2 சப்ஜெக்ட் வந்து இங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற 4 யூனிட் மொத்தம் 6 யூனிட்டா இப்ப மாத்திட்டாங்கன்னு தெரியும் ஐஎன்எம்ஐயும் கல்ச்சரல் பார்ட்டிஸ்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க வந்து அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ஐயும் எக்கனாமிக்ஸையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க வந்து அப்ப மெர்ஜ் பண்ணனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றது வந்து டோட்டலா 6 மாறிடுச்சு இப்போ இதுதான் ஃப்ரெண்ட் வந்து பண்ணணும் இப்போ இதுல வந்து சப்போஸ் நான் வந்து பார்ட் டைமா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 hour நீங்க என்ன பண்ணிடலாம் 45 minutes மாத்திக்கலாம் இங்க ஆப்டிடியூட் 1 hour 45 minutes மாத்திக்கலாம் இந்த 3 hours நீங்க 2 hours மாத்திக்கலாம் அப்ப 40 minutes 1.5 மணி நேரம் இங்க ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் அப்படின்றது ப்ரிலிம்ஸ்க்கு கரெக்டா நீங்க ஒதுக்கிடலாம் வந்து ஓகேவா சோ இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை இதை பண்ணணும் ஸோ ஏன் அப்படின்னா இப்போ இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கிற சப்ஜெக்ட் நம்ம ரெகுலரா பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் திருப்பி ரிவைஸ் அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்க படிக்கிறீங்கன்னா நாளைக்கு ஆரம்பிக்கும் போது ரிவிஷன் பண்ணணும் இப்போ 10 பேஜ் நீங்க படிக்கிறேன் 4 பேஜ் படிக்கிறேன் கம்மியா படிச்சாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட் அதை பத்திலாம் கவலைப்படாங்க ஆனா படிக்கணும் அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா முக்கியமான விஷயம் என்னன்னா ரிவிஷன் பண்ணாம நம்ம அப்படியே படிச்சுட்டு போனோம் ஸ்டோரி புக் மாதிரி படிச்சுட்டு போனோம் அப்படின்னா ஒரு நியூஸும் கிடையாது வந்து அப்ப அடுத்த நாள் ரிவைஸ் பண்றீங்க நான் படிக்கிறேன் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்ல 100 பாயிண்ட் படிக்கிறேன் எனக்கு 20 பாயிண்ட் தான் ஞாபகத்துக்கு வருது ஒரு கவலையும் பட வேண்டியதுல வந்து அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணும்போது என்னன்னா அந்த 20 பாயிண்ட் 30 பாயிண்டா மாறும் அதுக்கு அடுத்த நாள் 40 அதுக்கு அடுத்த நாள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 பாயிண்ட் வந்து ஒரு 8வது நாள் வரும்போது 100 பாயிண்ட் ஞாபகத்துக்கு வந்து ஏன்னா ரிவிஷன் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்ல பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறோம் புதுசா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இதுல வந்து டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா 5 hours வந்து பாத்தீங்கன்னா நம்ம 30 minutes அப்படின்றத நம்மளுடைய பிளானா இருக்கு அப்படி பார்க்குறோம் வந்து இது யாருக்கு அப்படின்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் பண்றவங்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது 2 hours இது 45 minutes இது 45 minutes அப்படின்னும் போது 3.5 hours இது ஒரு 4 hours அப்ப 5.5 மணி நேரம்ன்றது ஃபுல் டைமா இருக்கணும் பார்ட் டைமா இருக்கணும் 4 மணி நேரம் ஈவன் நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றத விட நீங்க ஒரு காமன் நேரத்தோட பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படி குறைச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்ப 4 subjects ஃபார் ப்ரிலிம்ஸ் வந்து அப்போ ஒரு நாள் 5.5 மணி நேரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேன்னு சொல்லலாம் இப்போ காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 மணிக்கு எழுந்திரிங்க 7 மணிக்கு எழுந்திரிச்சிங்கனாலும் மத்தியானத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த 5.5 மணி நேரத்தை கண்டிப்பா முடிச்சலாம் அப்போ போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னா மெயின்ஸ் தான் வேற இல்லை வேற ஆப்ஷனே கிடையாது ஸோ அப்போ நம்ம மெயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை தான் வந்து இங்க வந்து சப்ஜெக்ட் ஏன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணணும் எம்சிக்யூ பேட்டர்ன் அப்படின்றது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் அதுல வந்து எது கரெக்ட்னு சொல்லி ஆன்சர் பண்ண போறீங்க
ஸோ மெயின்ஸை பொறுத்தவரை நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஏன்னா மெயின்ஸ் எனக்கு புதுசு, நான் ப்ரிலிம்ஸ் கூட படிச்சிருக்கேன், ஈவன் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் மெயின்ஸ் வந்து என்ன பண்ணணும், எங்கே ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரையும் நம்ம பண்ண வேண்டிய விஷயமா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ டெய்லியும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து எழுதுறது ஃப்ரெண்ட் டெஸ்கிரிப்டிவ் எழுதுறது. ஸோ ஆனால் டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது முக்கியமான ஒன்று அப்படின்னு மெயின்ஸை பொறுத்த. அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நோட்ஸ் மேக்கிங். நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நம்ம ரெடிமேட் நோட்ஸ் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால ரிவைஸ் பண்ண முடியாது, ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியாது ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம். அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது. பலர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை விட்டுருவாங்க. என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க ரிவிஷன் பண்ண மாட்டாங்க, நோட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சரி வராது. அப்போ டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து ரீட் பண்றீங்க வந்து பண்ணிட்டு அந்த 2 கொஸ்டின் ரீட் பண்ண கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அதை வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்றது. அப்போ டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து இப்போ ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஈவன் நீங்கள் ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க் 10 மார்க் வந்து எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். வந்து இம்பார்ட்டன்ட். குரூப் 1 படிக்கணும், டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும், நம்மளுடைய கனவாக இருந்தால் அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 10 மார்க் அப்படின்னா 6 நிமிஷத்தில், 15 மார்க்னா 10 நிமிஷத்தில் எழுதணும், அவ்வளோதான் டைமிங் வந்து. அப்போ 16 நிமிஷத்தில் டெஸ்ட் ப்ராக்டிஸை முடிச்சிடணும். அப்போ படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்க போறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரை மணி நேரம் எடுத்துக்கலாம் தாராளமாக, இல்லை 40 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ½ ஹவரில் படிக்கிறேன் அப்படின்னா 3/4 மணி நேரத்தில் வந்து டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து முடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ 45 minutes அப்படின்றது. நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல நோட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக நீங்க எடுக்கிற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி பார்க்குறது. ஸோ அப்போ நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜிஎஸ் பேப்பர் 1 எடுத்துட்டோம்னா ஹிஸ்ட்ரி இருக்கும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கும், சோசியல் இஷ்யூஸ் இருக்கும், எத்திக்ஸ் இருக்கும் வந்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதிகமான மார்க்ஸ் எது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஹிஸ்ட்ரிலையும் சோசியல் இஷ்யூஸ்லையும் வந்து 100 மார்க்ஸ் வந்து கேட்கறாங்க. அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதை வந்து நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எடுங்க, தெரியாத போயிட்டு நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் வந்து ரெலவெண்டா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறது, தெரிஞ்சதை நோட்ஸ் எடுங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளோட ஆப்ல வந்து ஃப்ரீயாவே நம்ம புக் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரி எப்படி கேட்கறாங்க, ஜாகிரபி எப்படி கேட்கறாங்க, பாலிட்டி, எக்கனாமி அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் சயின்ஸ் டெக்னாலஜி நீங்க பார்த்துட்டு ஸோ நோட்ஸ் இப்படி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் இப்படி கேட்கறதுனால இந்த மெத்தட்ல நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு. அப்போ நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னும் போது வந்து மேக்ஸிமம் வந்து 4 பேஜுக்கு மேல போகக்கூடாது ஒரு டாபிக்னா. அப்படி நம்ம போய் எடுத்தோம் அப்படின்னா தேவையில்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிகபட்சம் ஒரு 4 பேஜ் வந்து மினிமம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ டாபிக் இருக்குன்னா ஒரு 4 பாயிண்டாவது எழுத தெரியணும் ஃப்ரெண்ட். அந்த டாபிக் பத்தி கேட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே என்னன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு வரையறை கொடுக்கணும், அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருந்தா போதும், டெர்மினாலஜிக்கு மீனிங் தெரியும். அப்புறம் ஒரு டாபிக்னா மேக்ஸிமம் 4 பேஜ். அப்போ ஒரு பேஜ் எடுக்கிறேன் தாராளமாக போதுமானதா இருக்கும் வந்து. அப்போ 1 பேஜ் 2 பேஜ் 3 பேஜ் மேக்ஸிமம் 4 பேஜ்ல முடிச்சிட்டீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் கரெக்டா இருக்கும். பட் நோட்ஸ் மேக்கிங் பண்ணும்போது கண்டிப்பா பிவைக்யூ பார்த்துட்டு தான் பண்ணணும். அப்போ நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னா ஒரு மினிமம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட கம்மியா பண்ணீங்கன்னா உட்காந்து ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிக்கிறதுக்குள்ள டக்குன்னு முடிஞ்சிடும். அப்போ 1.5 மணி நேரம் கண்டிப்பா நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட். நம்ம எடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எழுதுனதே பின்னாடி போய் திருப்பி எழுதுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வெறும் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ பிவைக்கு பார்த்துட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்றது அப்படின்னு பண்ணணும். அண்ட் ரிவிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15 minutes நீங்க என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் வந்து. ஸோ இப்போ இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸும் இருக்கும், நோட்ஸ் மேக்கிங் இருக்கும், அண்ட் ரிவிஷன் இருக்கும். இந்த மெத்தட்ல போனீங்க அப்படின்னா ஸோ டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2.5 மணி நேரம். ஸோ அப்போ 2 hours 30 minutes அப்படி பார்க்குறோம் வந்து. அவ்வளோதான் தேவைப்படுது வந்து. ஒரு 5.5 மணி நேரம். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லி படிச்சாவே போதும் வந்து. ஈவன் நான் வேலைக்கு போறவங்களுக்கு 8 மணி நேரம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வெரி குட் வந்து சூப்பர். அப்போ நீங்க ஃபுல் டைமா படிக்கிற கேட்டகரிக்கு வந்துடலாம். அதே வந்து இல்லை நான் பார்ட் டைமா படிக்கிறேன், எனக்கு ஹவர்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இதில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். வேற வழி இல்லை. நோட்ஸ் மேக்கிங் 1 மணி நேரமா மாத்திக்கோங்க. டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் 2 கொஸ்டின் 1 கொஸ்டினா மாத்திக்கும். அதாவது பண்ணாமே இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து பெட்டரா இருக்கும். அட்லீஸ்ட் பாதி அதாவது அட்லீஸ்ட் 1 கொஸ்டினாவது எழுதினா கூட பெட்டரா இருக்கும் வந்து. அண்ட் ரிவிஷன் அப்படின்னு கண்டிப்பா எல்லாம் ஸ்கிப்பே பண்ண விட கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் வந்து. அப்ப கண்டிப்பா பண்ண வேண்டியது தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்போ 8 மணி நேரம் நான் போட்டிருக்கேன். இப்போ இல்லை எனக்கு அதிகமான நேரம் இருக்கு, நான் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணனா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ½ hour இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. இங்கே ஒரு ½ hour இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரிலிம்ஸ்ல ஒரு 1 மணி நேரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு மெயின்ஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அடிஷ்னலா இங்கே ஒரு 1/4 மணி நேரம் போட்டு 1 மணி நேரம் ஆக்கிக்கலாம்.
அதே மாதிரி நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரத்தை நீங்களே அலாட் பண்ணிக்கலாம். வந்து இப்போ நம்ம அதிகமான டைம் கொடுத்து வந்து அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்றதை விட என்னது ஆவரேஜான ஒரு டைம் வந்து 8 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி இதான் டீசென்டான டைம். வந்து இதுல குறைக்க செஞ்சுக்கலாம், கூட்டவும் செஞ்சுக்கலாம். குறைக்கிறது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பார்ட் டைம். ஸோ அந்த மெத்தட்ல போனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ ஓகே, இது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் போய் படிக்க சொல்றீங்க, நோட்ஸ் எடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை பொறுத்தவரையும் வந்து நீங்கள் கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. அப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறது, கிளாஸ்லேயே வந்து புக்லேயே வந்து மார்க் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா போயிட்டு உட்காந்து அப்படியே படிக்கிறீங்க, அடுத்த நாள் அதை ரிவைஸ் பண்ணுறீங்க, டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ரெடிமேடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் வந்து நீங்கள் செல்ஃபாக படிக்கும் போது என்னன்னா ஈவன் 3 days கூட ஆகிடும். வந்து ஆனால் கிளாஸில் அட்டன் பண்ணும்போது என்னன்னா 3 மணி நேரத்தில் அந்த டாப்பிக்கை முடிச்சலாம். ஏன்னா அதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட், அந்த பாயிண்ட் சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், அண்டர்லைன் பண்ண போறீங்க. அன்னைக்கே போயிட்டு ஒரு 1 மணி நேரம் படிக்கும், 3 மணி நேரம் கிளாஸ் 1 மணி நேரம் படிக்கிறீங்க, அடுத்த நாள் வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரத்தில் வந்து என்ன அந்த டாப்பிக்கே. அப்புறம் டெய்லி ரிவிஷன் பண்றது அது கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது நம்ம அகாடமியில் மட்டும் தான் என்ன பண்றோம்னா இன்னைக்கு நடத்தின நாளைக்கு டெஸ்ட்னா அடுத்த நாள் நடத்த அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட் வைக்கும் போது என்ன பண்ணணும், மொதல் 2 நாளைக்கு சேர்த்து தான் இருக்கும். அப்போ 10ஆம் நாள் போனீங்கன்னா 9 நாள் என்ன நடந்ததோ அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்கு முந்தா நாள் என்ன நடந்ததோ அந்த டாபிக்ல இருந்து மட்டும் 10 கொஸ்டின், அப்போ 15 கொஸ்டின் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மெத்தட்ல போகும்போது என்ன பண்ணா நீங்க கண்டினியூஸா ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வைக்கிறது தான் நம்ம அகாடமியில நம்மளோட கிளாஸோட நோக்கமாவே இருக்கு. நல்லா ரிவைஸ் பண்ண வச்சிருவோம். அந்த ரிவிஷன் என்ன பண்ணனா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ட் வச்சு நீங்க என்ன பண்ணா எக்ஸாம் போகும்போது நீங்க பண்றது எல்லாமே ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இருக்கும், நீங்க மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளா இப்படி தான் படிக்க வைக்க போறவங்கள. அட் த சேம் டைம் நியூஸ் பேப்பர், ஆப்டிடியூடு மற்ற எல்லாமே கிளாஸ்லயும் வரும், பிளஸ் அது இல்லாம அடிஷனலா நம்ம யூடியூப் சேனல் வரும், நீங்க அதையும் அப்படியே சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மெயின்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணா டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா புதுசா வர எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா நீங்க உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அதனால ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கொஸ்டினுக்கு 20 minutes 2 பேஜ் வந்து படிச்சு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினுக்கு டைம் வச்சு ஒரு 1 மணி நேரத்தில் அதை அழகா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் இது இல்லாமல் அடிஷனலா வந்து நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கொடுத்து டெய்லி ஒரு 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றது. அந்த வீக்கெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு பேப்பர் எவல்யூஷன் பண்ணும்போது என்னன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கும்போது நீங்க இன்னும் பெட்டரா எப்படி வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கால் பண்ணி உங்களுக்கு வந்து 1-to-1 ஃபீட்பேக்கும் அதில் வந்து கிடைக்கும் வச்சுக்கோங்க. அண்ட் மென்டரிங் சப்போர்ட் அப்படின்றது நானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், எப்படி ஷெடியூல் போடுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். வந்து இது எல்லாமே வந்து என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரெடிமேடா இருக்கக்கூடிய கிளாஸ், ரெக்கார்டட் வீடியோஸ், அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ், டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், அண்ட் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கும். அண்ட் புக்ஸ் இதை யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஃபாஸ்டா நீங்க என்ன பண்ணனா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் காம்படேட் பண்ண முடியும். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சரியா படிக்கல, சில சப்ஜெக்ட்லாம் வந்து சரியா பண்ணல அப்படின்னும் போது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் ஏற்கனவே படிச்சிருக்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ரெஷர் மாதிரி நீங்க டைம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ரெடிமேடா இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் அண்ட் நோட்ஸ் இதை யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்டா நீங்களும் கவர் பண்ணிடலாம். அடுத்த 4 மாசத்துல ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு அதோட சேர்ந்து மெயின்ஸ்க்கு ரெடி ஆகி நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது மட்டும் நமக்கு பத்தாது, மெயின்ஸ்ல அதிகமான மார்க் வாங்கினாதான் நம்மளுடைய கனவா இருக்கக்கூடிய அந்த டெப்டி கலெக்டர் அண்ட் டிஎஸ்பி அப்படின்னு அச்சீவ் பண்ணும். All the best. Thank you. Are you preparing for TNPSC Group 1 exams? Here's your roadmap to success with the MPCM Batch 2025 course features. Before prelims, get access to mains class videos, over 250 plus hours, 14 books based on the latest TNPSC syllabus, a robust testing schedule, 36 daily tests, 9 weekly tests, and 6 revision tests, plus 86 hours of discussion videos with standard TNPSC questions. For prelims, the journey continues with 240 plus hours of prelims class videos and 11 updated books. Intensive testing, 80 daily tests, 12 weekly tests, 8 revision tests, 2 mock exams, and 64 hours of discussion videos. And for the final stretch, after prelims, 100 plus hours of mains class videos, 45 daily tests, 9 weekly tests, 6 revision tests, a full mock, and 90 hours of discussion videos. Classes start February 2025. Admissions are now open. Let Vijaya Kumar's expert guidance pave your path to success.